ஆன் பண்ணிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, அதுவும் தமிழனின் கண்டுபிடிப்பு என்றால் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் அதான் பூனை மீசை மூலிகை என்று தமிழர்களால் அழைக்கப்படுகிறது. வேறு இடங்களில் ஜாவா இலை என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய தாவரவியல் பெயர் என்னவென்றால் ஆர்த்தோசிபான் ஸ்டெமினியஸ் என்று தாவரவியல் பெயர், பொட்டானிக்கல் நேம் அதுக்கு உள்ளது. இன்று இந்த பூனை மீசை மூலிகை இப்போது பிரபலமாகி கொண்டு வருகிறது தமிழகத்தில். ஏற்கனவே ஜாவா டீ என்ற பெயரில் சீனாவிலும், கிட்னி டீ என்ற பெயரில் ஐரோப்பாவிலும் இந்த மூலிகை ஏற்கனவே பிரபலமாகி பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதில் என்ன அப்படி ஒரு விசேஷம் என்றால், இரத்தத்தில் கிரியேட்டின் என்றால் உங்களுக்கு தெரியும். கிரியேட்டின் சராசரி அளவு 0.7 இருந்து 1.3 வரை இருந்தால் அது சராசரி அளவு. அதற்கு மீறி சராசரி அளவை தாண்டும் போது கிட்னி சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படுகிறது. அந்த சிறுநீரக செயலிழப்பு எதனால் ஏற்படுகிறது என்றால், சர்க்கரை வியாதி தான் சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கியமான காரணம். 100 பேர் சர்க்கரை வியாதிக்காரர்கள் இருந்தால் அதில் 70 பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுவிடும். சிறுநீரகத்தில் எந்தாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டு விடலாம். யூரின் போவதில் அளவு குறையலாம், அல்லது யூரினில் புரதச்சத்தை வெளியேறலாம், நுண்புரதம் என்று அழைக்கப்படுகின்ற ஆல்பமின் வெளியேறலாம். இது போன்ற புரோட்டீனூரியா என்ற வியாதி, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த ஜாவா டீ என அன்று அழைக்கப்படுகின்ற பூனை மீசை இலை டீ என்று இதை இன்னும் மற்றும் துளசி குடும்பத்தை சார்ந்ததாக இருப்பதால் இதை சீரக துளசி என்றும் அழைக்கிறார்கள். இதை நாம் சாதாரண டீ குடிப்பதை போல கொதிக்கும் நீரில் இதனுடைய தேயிலை இந்த பொடியை போட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து 2க்கு 1 பங்காக வடிகட்டி கொதிக்க வைத்து வடிகட்டி அதை தேநீர் போல நம்ம அருந்தலாம். ஒரு நாளைக்கு 3 முறை அருந்தும் பொழுது இந்த பாதிப்பை, சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம், இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரலாம், கிரியேட்டின் லெவலை சராசரி அளவுக்குள் கொண்டு வரலாம், உப்பு சிறுநீரில் இரத்தத்தில் உப்புனுடைய பிளட் யூரியா என்று ஆபத்தான ஒரு பிளட் யூரியாவை சராசரி அளவுகள் கொண்டு வரலாம். இதுபோல் பல்வேறு நன்மைகள் இந்த பூனை மீசை இலை தேயிலை டீயினால் ஏற்படுகிறது. இதை நீங்கள் அருந்த வேண்டும். கிரியேட்டின் அளவு அதிகமானவர்கள் இதை அருந்தி பலனடைய வேண்டும். இது ஒரு அற்புதமான மூலிகை. இது தேயிலை வடிவில், லீஃப் வடிவில் வந்துள்ளது, விற்பனைக்கு வந்துள்ளது. உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா என்று எனக்கு தெரியாது. அந்த கம்பெனியின் பெயரை நான் மறைத்து விட்டேன். பூனை மீசை மூலிகை என்று, பூனை மீசை மூலிகை டீ என்று இதில் ஹெர்பல் டீ, மூலிகை டீ என்று இதில் உள்ளது. இதில் பார்த்தீர்கள் என்றால் என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால், சிறுநீர் பாதிப்புகளை போக்கும், பிறப்புறுப்புகளில் இருக்க புண்களை நீக்கும், சிபிலிஸ் என்னக்கூடிய அந்த நோயை நீக்கும், உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், கல்லீரல் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும், ஃபேட்டி லிவரை சாதாரண நல்ல லிவரை மாற்றுறதுக்கு, இது போன்ற உடலை சுத்தப்படுத்துறதுக்குன்னு எல்லா வகையும் செய்கிறதுனால சாதாரணமாக எல்லாமே குடிக்கலாம். நார்மலாக இருக்கவங்க, நல்ல உடல் நலமாக இருக்கவங்க கூட இதை குடித்தா அவங்க சிறுநீரகம் பொறுத்தவரையும் சிறுநீரக ராஜ உறுப்புகள் சுத்தம் அடையும். நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சிறுநீரகம் உள்ளே எந்த லெவலில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது கடைசி வரையும் நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்கோம். கடைசியாக 90% தாண்டி 100% போது தான் பாதிப்பு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நல்லா இருக்கவங்க சாப்பிட்லாம். தேநீர் மாதிரியே போட்டு பனவெல்லம் தேன் கலந்து கூட குடிக்கலாம். ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கவங்க நேரடியாக இதை நீங்கள் சாப்பிட்ணும். சர்க்கரை வியாதி இருக்கவங்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே இதனுடைய பலன் நல்லா தெரிய வரும். உங்களுடைய கிரியேட்டின் அளவு சராசரியை நோக்கி போயிடும், யூரின் நல்லா பிரியும்,
யூரினரி பாதை, சிறுநீர் பாதையில் தொற்றுகள் இல்லாமல் பார்த்துக்கும். யூரினரி பிளாடர் என்று அழைக்கப்படுகின்ற சிறுநீர் பையினுடைய கெப்பாசிட்டி வந்து அதனுடைய திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி சிறுநீரில் வந்து கழிவுகள் தான் வெளியேற வேண்டும். கழிவுகளை முற்றிலும் அகற்றப்படும் பொழுது உடலில் உள்ள புரோட்டீன் வந்து வெளியே போகக்கூடாது. அந்த புரோட்டீன் வெளியே போகாமல் இந்த பூனை மீசை தேயிலை பொடி பயன்படுகிறது. இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பூனை மீசை லீஃப் இது வந்து இப்போது ஒரு மிகுந்த தட்டுப்பாட்டில் தான் இது கிடைக்கிறது. இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாததனால் வாங்குபவர்கள் குறைவு. தெரிந்தவர்கள் வாங்கி பலனடைகிறார்கள். இதுக்கு மருத்துவம், இயற்கை மருத்துவம் இதுதான் என்று கூறிக்கொண்டு ஒரு தாவரவியல் படித்தவன் என்றதுக்காக இதை நான் வந்து பேசுகிறேன். இதை நான் பொதுமக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கிரீன் டீ நீங்கள் குடிக்கிறீங்க. கிரீன் டீ எதுக்காக குடிக்கிறீங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் கிரீன் டீ குடிக்கிறாங்க. கிரீன் டீ குடிக்கிறவங்க பேசாமல் இது குடித்தா அவங்களுடைய ஈரல், கிட்னி, பிபி குறைஞ்சதுனால இதயம் எல்லாமே உடம்புடைய உள் உறுப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சுத்தமடையுது. உங்களுடைய கழிவுகள்லாம் வெளியேறுதுன்னும் போது ஏன் இதை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அது சிறுநீரக கோளாறுன்னு தான் ஆரம்பத்தில் தெரியும். செயலிழப்பாயிடும். கிரியேட்டின் அளவு அதிகமாகிடுச்சுன்னா செயலிழப்பாயிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் டயாலிசிஸ் போகணுட்டு இருக்கும். அதனால் இப்போயே ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும். கல்லீரல் வந்து மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள், ராஜ உறுப்பு. அதில் கொழுப்பு செஞ்சுன்னா அதனுடைய தன்மை, செயல்படும் தன்மை குறைஞ்சிரும். அதில் இருக்க கொழுப்பெல்லாம் அது கரைச்சி எடுத்துடும். அது மாதிரி சிறுநீரகத்தினுடைய நன்மைக்காக இயற்கையாக கொடுத்த ஒரு நன்கொடை தான் இந்த பூனை மீசை மூலிகை. இந்த பூனை மீசை மூலிகையுடைய பலன்கள் எண்ணற்றது. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கடையில் போய் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா தருவாங்க. பூனை மீசையின் பொடியை கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் சுட தண்ணி வச்சு சுட தண்ணியில் போட்டு சுட வச்சு வடிகட்டி குடிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசு இல்லை. ஒரு நாளைக்கு 3 தடவை குடிங்க. பிரச்சனை அதிகம் இருக்கவங்க, பிரச்சனையே இல்லாதவங்களும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாம். அவங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னா சுகர் இல்லாதவங்க தேன் கலந்து குடிங்க, பனவெல்லம் கலந்து குடிங்க. சுகர் இருக்கிறவங்க இதை வந்து அப்படியே குடிங்க. ரத்த சர்க்கரையே கட்டுக்குள்ளே வந்துடும்னா பார்த்துக்குங்க. அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்துகிறவங்க போட்டுறாங்க, வாங்குறாங்க, நல்லா இருக்காங்க. இது போன்ற என்னமோ சொல்லுகிறார் அவர் பார்த்து கொண்டிருப்பவர்கள். என்னென்றால் கடையில் இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக நான் செய்கிறேன். அவங்கக்கிட்ட வாங்கி நான் செய்யணுடைய வேறு எந்த ஒரு காரணம் இல்லை. ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். வாங்கி நீங்கள் பயனடைங்க. பூனை மீசை மூலிகை அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். காரணம் என்னவென்றால் ஏன் அது பூனை மீசை மூலிகை என்று பெயர் வந்தது என்றால், இந்த செடியினுடைய பூக்கள் பார்த்தால் பூனையினுடைய மீசையைப் போலவே தோற்றமளிப்பதால் இது பூனை மீசை மூலிகை என்று சொல்கிறோம். இது இன்னும் நிறைய பேர் வளர்த்த நம்ம பயிரிட்டாலும் வாங்குவதற்கு ஒரு சரியான ஒரு விவரம் தெரியாதால் வாங்குவதற்கு இங்கே ஆள் இல்லை. வெளிநாட்டில் வாங்குகிறார்கள். நம்ம ஊர் பக்கத்தில் வாழப்பாடி இந்த மாதிரி பகுதியில் பயிரிட்டாங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இது மாதிரி ஆதரவு கொடுத்து இயற்கை பொருளை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா தான் அந்த விவசாயிகளும் பலனடைவாங்க. மூலிகை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு கெடாது. இது மாதிரி பல நன்மைகள் இதில் பின்னாடி பொருளாதார நன்மைகள் நிறைய இருக்குது. அவனும் பிழைப்போம், நம்மளும் பிழைப்போம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுட்டு விடைபெறுவது துரை ஈசன், பிஎஸ்சி தாவரவியல், பிஎல் வழக்கறிஞர், சேலம். நான் ஏன் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு இதை நான் சொல்கிறேன்னா, பிஎஸ்சி தாவரவியல் 3 வருஷம் தான் படித்தேன். பிஎல் வழக்கறிஞர் படிப்பும் 3 வருஷம் தான் படித்தேன். ஈக்குவலாக ரெண்டுமே எனக்கு தெரியுன்றதுனால நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். மக்களுக்கு நன்மை செய்யணும். அரசாங்க செலவில் படித்ததுனால மக்களுக்கு நன்மை செய்யணும். அதனால் இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கடமைப்பட்டவன். அதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இதை சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்குதுனால சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதை பார்த்து எல்லாம் பகிர்ந்து எல்லாத்துக்கும் தகவலை தெரியப்படுத்துங்க. வணக்கம். ஆஃப்.